அட என்னங்க, இன்னமுமா கோதுமை மாவுல ஒரே மாதிரி தோசை செஞ்சிட்ருக்கீங்க? இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற பசங்க, பெரியவங்க எல்லாருமே இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்கங்க. அவ்வளோ ருசியான இந்த கோதுமை தோசை, அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் ஒரு கிரேவி ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு கிரேவி. இந்த கிரேவியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா வாரத்தில் 7 நாளும் இந்த ரெசிபி மட்டும்தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்குங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போனால் கூட கிடைக்காது. அவ்வளோ சூப்பரான இந்த கிரேவி ரெசிபியையும் இந்த கோதுமை தோசை ரெசிபியையும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி வந்து சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. சுத்தமாக தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்சிங் பவுலு. அதில் வந்து கோதுமை மாவு நான் 3 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருட்களையும் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ரவை வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை பட்டாணி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக கோதுமை தோசை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கசூரி மேத்தி நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதுங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு தோசை. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல திக்கான மாவாக நம்ம கரைச்சிக்கணும். தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, நல்லா திக்காக கரைச்சிக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் கூட நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். நல்லா திக்காக இருக்கணும் மாவு. இப்போ கரைச்சாச்சு. நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நீங்களும் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ஊற வைக்கலாம் தேவையில்லை, நம்ம மிக்ஸ் பண்ணின உடனே டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வாசனையான எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதிகமாகவோ கம்மியாகவோ. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றும் போது நமக்கு ரொட்டி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இல்லைன்னா தோசை மாதிரி வளவலன்னு இருக்கும். நீங்கள் இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ஓரத்தில் இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இந்த கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கிரேவி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எப்போவுமே இந்த கிரேவியை மிஸ் பண்ணவே மாட்டீங்க, எப்பொழுதுமே செஞ்சுட்டே இருப்பீங்க. சப்பாத்தின்னு நீங்கள் பேர் எடுத்தாலே இந்த கிரேவி மட்டும்தான் செய்வீங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி அரைச்சா அதே மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதே போல் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதையும் தண்டோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. தண்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமும் மல்லி இலையில் இருக்கிற ஈரப்பதமுமே அரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கல. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இங்கே கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி கலர் மாதிரி வரணும். சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போயிருக்கணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் எண்ணெய் 2 தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்கு நல்லா வறுத்து விடுங்க. அந்த கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லி இலை தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது மேலே எண்ணெயெல்லாம் தெறிக்கும். கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே ஈக்குவலாக கலந்தாச்சு. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மசாலா எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதனால் தண்ணி வந்து நான் 1 கப் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எல்லா பொருளுமே பச்சை தான் அரைச்சி போட்டிருக்கிறோம். அதனால் நல்லா கொதிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். அதனால் மூடி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. பயங்கர வாசம், அவ்வளோ வாசமாக இருக்குது. இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு இதுமாரி எந்த ஒரு மசாலா பொருட்களுமே போடலை. இதனால டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசமாக இருக்குது. இப்போ நல்லா கலந்தாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேலே அந்த கிரேவியெல்லாம் தெரிக்கும். இப்போ இதை வந்து ஓரத்தில் வச்சுட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, மிளகாய் வந்து கறியிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் இந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ஒயிட் ரைஸுக்கெல்லாம் பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். இது கூட முட்டை வச்சு சாப்பிடுங்க. ஆமாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா நான்வெஜ்ஜே நீங்கள் மறந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் பட்டர் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் வாசனை எண்ணெய் மட்டும் சேர்த்துறாதீங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அது மாதிரி மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு தோசைக்கல்ல ஹீட் பண்ணியிருக்கேன்.
நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாவு திரட்டுறதுக்கு வரும், இல்லைன்னா சுருண்டு வரும். அதனால் தோசைக்கல்லை வந்து ரொம்ப ஹீட் ஆக்கிடாமல் லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாவை சேர்த்து நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து நீங்கள் திரட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்ல மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நான் சேர்க்குற அளவு தான் நீங்களும் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் போதும். அதிகமாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தோசைக்கு வந்து நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். அதனால தான் நான் அதிகமாக ஊற்றுறேன். நீங்கள் நெய், பட்டர் இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த கிரேவிக்கு கூட நீங்கள் பட்டர் அல்லது கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே சப்பாத்தி மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு கோதுமை தோசை செஞ்சிங்கன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த கிரேவிக்கும் இந்த கோதுமை தோசைக்கும் டேஸ்ட் அப்படி இருந்தது. ஒன்று சாப்பிட்ற இடத்துல 5 தோசை 6 தோசை கூட சாப்பிடுவாங்க. இதே போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.